எல்லாரும் மாதிரி வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வாழ்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ, இப்போ ஒருத்தர் தூக்கம் வந்தால் அவங்கள பார்த்தா நமக்கு கொட்டாவி வருதில்ல. அப்போ வாழ்க்கையே அப்படி தான். மற்றவங்கள பார்த்து தான் வாழணும். மற்றவங்கள பார்த்து வாழ்கிறதுங்கிறது ஒரு போட்டி மாதிரி. ஒரு போட்டி. மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ, இப்போ ஓடுறது அப்படின்னா தனியாக ஓடினா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே போட்டி போட்டு ஓடினா எங்கேருந்து தான் அந்த வேகம் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு போட்டி போட்டு வாழணும் அப்படின்னா மற்றவங்கள பார்த்து வாழணும். மற்றவங்கள பார்த்துட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கணும், நாம் மற்றவங்கள பார்க்கணும். அப்போ ஒரு போட்டி வந்துடும். எந்த செயலை எடுத்தாலும் ஒரு போட்டி வரும். இப்போ இப்போ மாடு வந்து புல்லை திங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புல்லில் என்ன டேஸ்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அது என்ன இட்லியோ பூரியோ மாதிரி அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த புல்லை அது வேகமாக சாப்பிடுது. காரணம் என்ன தெரியுமா? அது மற்ற கூட்டமாக சாப்பிடுது. மற்ற மாடுகளை பார்த்துக்கிட்டு சாப்பிடுது. போட்டி போட்டுட்டு சாப்பிடுது. அதனால் அந்த புல்லோட சுவை அதுக்கு பெருசு கிடையாது. எல்லாம் போட்டி போட்டுட்டு சாப்பிட்றதுனால தான் அந்த புல்லை கூட அந்த மாடு அவ்வளோ பெரிய வயிறு முழுக்க சாப்பிட முடியுது. அதுபோல் போட்டி போட்டுட்டு நம்ம வந்து வாழணும். எந்த வேலையை பிறரை பார்த்து வாழணும். இப்போ காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம்தான். ஏன் நம்மளால் எழுந்திருக்க முடியல அதிகாலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு? ஏன்னா யாருமே எழுந்திருக்கிறது கிடையாது. பெரும்பாலானவங்க காலையில் எழுந்திருக்கிறது கிடையாது. அதனால தான் நம்மளால் எழுந்திருக்க முடியல. எல்லாருமே 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா எல்லாருமே எழுந்துருவாங்க. ஏன் எல்லாருமே 6 மணிக்கு பெரும்பாலும் எழுந்திருக்காங்க? எல்லாருமே எழுந்திருக்கிறதுனால எழுந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாம் சத்தம் கேட்குது, ஏதோ மனிதர்களின் சத்தம் கேட்குது, எல்லோரும் எழுந்துட்டாங்க, இனிமேல் நம்ம தூங்குறது சரியில்லை. அப்போ எழுந்திருக்கிறதுல ஒரு போட்டி. அதனால தான் எல்லாருமே 6 மணிக்கு வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எல்லாருமே 6 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அதனால் எழுந்துட்டாங்க. இது ஒரு போட்டி. ஆனால் யாரும் 5 மணிக்கு 4 மணிக்கோ எல்லாருமே எழுந்திருக்கிறது கிடையாது. ஏன்னா அதுவே 5 மணிக்கு யாராவது எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே எழுந்திருப்பாங்க. ஒரு போட்டி தான். இங்கே எல்லாத்துக்குமே எல்லா செயல்களையும் செய்கிறதுக்கு ஒரு போட்டி தேவைப்படுது. அதனால் மற்றவங்கள பார்த்துட்டு இப்போ வந்து யாரோ கொஞ்சம் பேர் தான் அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது கஷ்டம் அப்படின்னா, யாருமே அப்போ எழுந்திருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. நாம் மட்டும் எழுந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் மட்டும் எழுந்திருக்கும் போது அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா யாருமே போட்டி தேவைப்படுது. இப்போ எல்லாருமே எழுந்திருக்கிறாங்கன்னா அதில் ஒரு போட்டி இருக்குது. அப்போ அவரை பார்த்து இவரை பார்த்து நம்ம எழுந்திருக்கலாம். போட்டி போட்டு எழுந்திருக்கலாம். யாருமே 4 மணிக்கு எழுந்திருக்க மாட்டாங்க. யாருமே 5 மணிக்கு எழுந்திருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு போட்டிக்கு ஆளே இல்லை. நாம் மட்டும் தனியாக 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். நமக்கு எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியாது. அது அந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும். வலுக்கட்டாயமாக கடைபிடிக்கணும் வாழ்க்கை முழுதும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் தனியாக ஒரு மைதானத்தில் நீங்கள் தனியாக விளையாண்டிங்கன்னா எப்படி இருக்கும்? தனியாக ஒரு செஸ் விளையாடுறீங்க, தனியாக ஒரு வாலிபால் விளையாடுறீங்க, தனியாக ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க. யாருமே கிடையாது. போட்டிக்கு ஆளே கிடையாமல் அப்போ அந்த விளையாட்டு எப்படி இருக்குமோ அதுபோல் தான் கஷ்டமாக இருக்கும்ல. அதுவே உங்களுக்கு போட்டிக்கு ஆள் கிடைச்சாங்கன்னா வாலிபால் விளையாடுறது நல்ல இன்பமாக இருக்கும். ஒரு கிரிக்கெட் விளையாடுறது இன்பமாக இருக்கும். போட்டிக்கு கூட 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் விளையாடும்போது அந்த விளையாட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப இன்பமயமாக இருக்கும். அதுவே நீங்கள் மைதானத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த விளையாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோல் தான் இங்கே தனியாக ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் போட்டி இல்லாமல் நீங்கள் தனியாக எழுந்திருக்கிறீங்க. உங்கள் பக்கத்து வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ யாரும் 4 மணிக்கோ 3 மணிக்கோ எழுந்திருக்கலை. அல்லது யாரோ ஒருத்தர் எழுந்திருக்கிறாங்க, மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது போட்டி இல்லை. போட்டி இல்லாத போது அந்த வேலை செய்கிறது நமக்கு கஷ்டம். போட்டி இல்லாத வேலைகளை செய்கிறது நமக்கு மிகவும் கடினம். முடியாது. நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா நமக்கு போட்டி வேணும். அப்போ தான் அந்த வேலையை, கஷ்டமான வேலையை கூட நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி ஒரு மாடு வந்து புல்லை திங்குது பாருங்கள். அதுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. புல்லை புடுக்குன்னு பிடுங்கி எடுத்து நறுக்கி அரைச்சி அந்த புல்லை திங்குது. அது கஷ்டமான வேலை. அந்த புல் ஒன்றும் பயங்கர டேஸ்ட்டு கிடையாது. ஆனாலும் அந்த புல்லை வயிறு முழுக்க சாப்பிடுது. சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். ஆனால் அதை எப்படி சாப்பிடுது? எல்லா மாடுகளும் சாப்பிடுது. அதனால் ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி இருக்கிறதுனால அந்த கடினமான வேலை கூட அந்த அந்த மாடுகளுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஏன் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, 3 மணிக்கு எழுந்திருக்கிறது கஷ்டமாக இருக்குது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் முடியலை. அப்போ அது ஏன் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா,
நாம் மட்டும்தான் எழுந்திருக்கிறோம். நமக்கு போட்டிக்கு யாருமே இல்லை. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்குகிற போட்டியில் இருக்காங்க. எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கிற போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் எழுந்திருக்கிறோம். எழுந்து இப்போ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்குறோம். அதனால தான் அது கஷ்டமாக இருக்குது. தனியாக விளையாண்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாருமே இல்லாமல் தனியாக நமக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டுருவோம். பிறரோடு போட்டி போடணும். அப்போ பிறரை பார்த்து வாழணும். நம்ம போட்டி அப்போ எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கணும். ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் யாருமே 5 மணிக்கு மேலாம் தூங்குறதே கிடையாது. அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு படிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, உடற்பயிற்சி பண்ணுவாங்க. அப்படின்னா 5 மணிக்கு எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா போட்டிக்கே ஆள் இருக்குது. அதுபோல் 4 மணிக்கு எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னா எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா போட்டிக்கு ஆள் இருக்குது. அதனால் போட்டி போட்டு எழுந்திருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே தூங்குகிற போட்டியில் ஈடுபட்டுருக்காங்க. 6 மணி வரைக்கும் தூங்குகிற போட்டி. அதுக்கு பிறகு தான் எழுந்திருக்கிற போட்டியே ஆரம்பிக்குது. அப்போ தான் 6 மணிக்கு எழுந்துக்கிறது தான். அதனால தான் 6 மணிக்கு எழுந்திருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கு மேலே தூங்குறது கஷ்டம். ஒரு 6 மணிக்கு மேலே தூங்குறது கஷ்டம். 6 மணி எப்படி 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கிறது எப்படி கஷ்டமோ அதுபோல் 6 மணிக்கு மேலே தூங்குறது கஷ்டம். ஏன்னா எல்லாருமே விழித்து கொள்கிற போட்டியில் ஈடுபட்டு விழித்து கொள்வார்கள். அப்புறம் வேலை செய்கிற போட்டி 6 மணிக்கு அப்புறம், காலை 6 மணிக்கு அப்புறம் வேலை செய்கிற போட்டி ஆரம்பிச்சிடும். வேலைகளில் குளிக்கிறது, பல் துலக்கிறது, டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, உடற்பயிற்சி பண்ணுறது, அப்புறம் வேலைக்கு கிளம்புறது, இந்த போட்டியில் ஈடுபடுவாங்க எல்லோரும். பரபரப்பாக இருப்பாங்க. அதனால் நைட் டியூட்டி நமக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, எல்லோரும் அங்கே தூங்குகிற போட்டியில் ஈடுபட்டுருக்காங்க. மக்கள் எல்லாருமே தூங்குகிற போட்டியில் ஈடுபட்டுருக்கும்போது நாம் மட்டும் நைட்டு முழித்து ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு போட்டிக்கு ஆளே கிடையாது. நாம் மட்டும் நம்மளை போல் யாராவது 1-2 பேர் செய்வாங்க. அப்போ நமக்கு போட்டி. அதனால தான் நமக்கு நைட் டியூட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகல் டியூட்டினா அது ஈஸியாக இருக்கும். எல்லாருமே அந்த போட்டியில் இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நமக்கு அந்த விழிப்புணர்வு, நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். பகலில் தூங்குறது கஷ்டம். நீங்கள் காலையில் என்றைக்காவது 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தூங்குவீங்களா? 4 மணி வரைக்கும் தூங்குவீங்களா? தூங்குறது ரொம்ப கஷ்டம் பகலில். ஏன்னா பகலில் எல்லாருமே உழைப்பதற்கான போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிக்கு ஆள் இல்லை. ஆனால் எல்லாருமே தூங்குறாங்க அப்படின்னா பகலில், அப்போ நீங்கள் தூங்கிடுவீங்க. ஏன்னா போட்டிக்கு ஆள் இருக்குது. நாங்கள் எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு போட்டிக்கு ஆள் இருக்கணும். ஆள் இருந்தால் அந்த செயலை செய்வது ஈஸி. இப்போ திருடுனா நமக்கு ஏன் குற்ற உணர்ச்சி வருதுன்னா, நாம் மட்டும் தான் திருடுறோம், மற்றவங்களாம் திருடலை. அதனால தான் குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அதுபோல் நீங்கள் பகலில் தூங்குனீங்கன்னா நாம் மட்டும் தான் தூங்குகிறோம், மற்றவங்களாம் உழைக்கிறாங்க, அதனால தான் குற்ற உணர்ச்சி. அதுவே எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது. பகலில் எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆறுதல் இருக்கும். நாம் மட்டும் தூங்கலை, எல்லாருமே தூங்குறாங்க. அதுபோல் எல்லாருமே திருடுறாங்க அப்படின்னா நீங்கள் திருடினா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படாது. ஏன்னா துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற, நம்ம மட்டும் திருடலை அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலை தரும். அதனால் போட்டிக்கு ஆள் இருக்கணும். அப்போ அந்த வேலையை செய்கிறது ஈஸி. நமக்கு ஏன் அதிகாலையில் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம கூட போட்டி போட்டு எழுந்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாம் மட்டும்தான் எழுந்திருக்கிறோம். 4 மணிக்கு 3:30 எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் கூட போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லை. நாம் மட்டும் எழுந்திருக்கிறோம். எல்லாருமே தூங்குகிற போட்டியில் ஈடுபட்டுருக்காங்க. அதிகாலையில் 6 மணி வரைக்கும் தூங்குகிற போட்டி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. 6 மணிக்கு அப்புறம் முழிக்கிற போட்டி, அந்த போட்டியில் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால் பெரும்பான்மையான மக்கள் ஒரே மாதிரி ஏன் வாழ்கிறாங்கன்னா, அவங்க போட்டி போட்டு வாழ்கிறாங்க. அதனால் அந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்குது. பிறரோடு போட்டி போட்டு வாழ்கிறார்கள். அதனால் ஒரே மாதிரி படுப்பாங்க. 11 மணிக்கு படுப்பாங்க, 6 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பெரும்பாலான மக்கள் முழிச்சிருவாங்க 6 மணிக்கு மேலே. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போட்டி போட்டு வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ஈஸியாக இருக்குதுன்னு அர்த்தம். யாரோட வாழ்க்கை கஷ்டம்னா, இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்துக்கிறாங்கல்ல, 4 மணிக்கு 3 மணிக்கு 3:30 எந்திரிச்சு ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை தான் கஷ்டம். மற்றபடி 6 மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே எழுந்துருக்குறாங்க. மற்றவங்களோட போட்டி போட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. எல்லாருமே 6 மணிக்கு எழுந்திருக்கிற அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அது வரைக்கும் தூங்குகிற போட்டி, அதுக்கப்புறம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற போட்டி, இப்படி அந்த போட்டியில் ஈடுபட்டு ஒரே மாதிரி பிறரை பார்த்து வாழ்கிறார்கள். பிறர் என்ன செய்கிறாங்களோ அதை இவங்க செய்வாங்க.
அதனால் அது ஈஸி. சுயமாக சிந்திக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்போ வாழ்க்கைங்கிறது எது சரி? இதில் முதல்ல எது சரி? அதிகாலையில் 4 மணிக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது கஷ்டமோ அதை நீ செய்யணும். மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து செயல்பட வேண்டும். பிறர் மாதிரியே இப்போ இவங்கள பார்த்து நீ 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா உன்னால் சாதிக்க முடியாது. நீ வித்தியாசமான ஆளாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீ உன்னை எல்லாருமே பார்ப்பாங்க. நீ 4 மணிக்கு எழுந்திரிச்சா நீ வித்தியாசமான ஆள். அது கஷ்டமான விஷயம். ஏன்னா யாருமே 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க. எல்லாருமே தூங்க தான் செய்வாங்க 4 மணிக்கெல்லாம். அப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்க. மற்றவங்களிடம் வித்தியாசமாக தெரிகிறீர்கள். அது கஷ்டமான விஷயமும் கூட. இங்கே கஷ்டமான விஷயத்த பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும். அப்போ தான் இங்கே வெற்றி பெற முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கஷ்டமான வேலைகளை செய்யணும். அப்புறம் வித்தியாசமான வேலைகள் அத்தனையுமே கஷ்டமானது. காலையில் 6 மணிக்கு எல்லாருமே எழுந்திருப்பாங்க. அது வித்தியாசம் கிடையாது, அது ஈஸி. அதுவே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா அது வித்தியாசமானது, அது கஷ்டமானதும் கூட. அப்போ அதுதான் வெற்றி பெறும் இங்கே. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது சரின்னா வித்தியாசம்தான் சரி. அப்போ தான் நீ வெற்றி பெற முடியும். அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். எல்லோரும் மாதிரி இருந்துட்டேன்னா உனக்கு பெரிய வெற்றிலாம் கிடைக்கும். எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அந்த வெற்றி. எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி இருக்குது. ஆனால் இங்கே வித்தியாசமான வெற்றிக்கு தான் வரவேற்பு அதிகம். நீ வித்தியாசமான வெற்றிக்கு ஆசைப்பட்டால் வித்தியாசமாக வாழ்ந்தாகணும். இல்லை எல்லோரும் மாதிரியான ஒரு வெற்றி எனக்கு போதும் அப்படின்னா நீ நான் காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வெற்றி, எல்லாரையும் போல் ஒரு வெற்றி, அதில் வித்தியாசம் இருக்காது. ஆனால் அதுலேயும் ஒரு வெற்றி இருக்குது, அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது போதும்னா நீ அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம். இது இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கான விதிமுறை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்கே மின்சாரம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துடும் 2040க்கு அப்புறம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்கும்போது அங்கே என்ன இருக்கும்? மின்சாரம் இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்லூரிகள் இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, இந்த இயந்திர கண்டுபிடிப்புகள் இருக்காது, செயல்படாது, தொழிற்சாலைகள் செயல்படாது. அப்போ மக்கள் எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு போயிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவையும் பொருளையும் அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க. வியாபாரம் விற்பனை கிடையாது, பணம் என்னும் நடைமுறை கிடையாது. தற்சார்பு வாழ்க்கை முறையில் வாழ போகிறாங்க. மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ இரவானால் எல்லாருமே படுத்துற வேண்டியதான். யாரும் வித்தியாசமாக வாழவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் வித்தியாசமாக வாழ முடியும். இரவு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீ ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். லைட்டை போட்டுட்டு, மின் விளக்கை போட்டுட்டு ஏதாவது வேலை செய்யலாம். அப்போ இங்கே நீ வித்தியாசமாக செயல்பட முடியும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு அப்புறம் மின்சாரம் இல்லாத, மின் விளக்குகள் இல்லாத, இயந்திரங்கள் இல்லாத, அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத, தொழிற்சாலைகள் இல்லாத, பள்ளிகள் கல்லூரிகள் இல்லாத தற்சார்பு வாழ்க்கை முறையான அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் குடிசையில் தான் இருப்பாங்க. எல்லோரும் விவசாயம்தான் பார்ப்பாங்க. எளிமையான விவசாயத்தை பார்க்க போகிறாங்க. அங்கே உள்ள மக்கள் இரவானால் படுத்து தூங்க வேண்டியதான். ஏன்னா அவங்கக்கிட்ட மின் விளக்குகள் இல்லை. அதனால் இரவு 7 மணி இருட்டிடுச்சுனாலே அவங்க தூங்க போயிடணும். முழிச்சிருந்து என்ன பண்ண போகிறாங்க? அது வரைக்கும் முழிச்சு தானே இருக்காங்க. பகல் முழுதும் முழிச்சு தான் இருக்காங்க. அப்புறம் இரவு வந்த பிறகும் அவங்க ஏன் முழிச்சிருக்கணும்? பகல் முழுதும் நல்ல உடல் உழைப்பு, ஆடல் பாடல், எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, ஓடி போகிறாங்க. உடம்புல அவ்வளோ களைப்பு இருக்கும். தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க, நீச்சல் அடித்து குளிப்பாங்க, வயலில் விவசாய வேலை பார்ப்பாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி போவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, விளையாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது அவங்க உடம்புல ஒரு களைப்பு இருக்கும். ஒரு 7 மணி ஆனால் இருட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முழிச்சிருக்கவும் முடியாது. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக எல்லாருமே தூங்கிடுவாங்க. யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க. முழிச்சிருந்து நீ ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஏன்னா இருட்டிடுச்சு உன்ட மின் விளக்குகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ மண்ணெண்ணெய் விளக்கு, மண்ணெண்ணையும் உனக்கு கிடைக்காது. அல்லது நீ ஒரு விளக்கெண்ணெய் கொஞ்ச நேரத்துக்கு பற்ற வைப்ப. விளக்கெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி ஒரு விளக்கை கொஞ்ச நேரத்துக்கு பற்ற வச்சுட்டு அப்புறம் அதை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இரவு வந்தோடனே படுக்க போயிடுவாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. இரவுலேயும் கொஞ்சம் முழிச்சிருக்க பார்ப்பாங்க. இப்போ 6 மணிக்கு இருட்டிடுச்சு, 6:30க்கு இருட்டிடுச்சுன்னா ஒரு 7:30 வரைக்கும் முழிச்சிருக்க முழிச்சிருப்பாங்க. ஏன்னா இரவும் ஒரு அனுபவம் தானே. இரவுலேயும் முழிச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் தானே. இரவு ஒன்றும் வெறுப்பிற்குரிய ஒரு இரவாக இருக்காது, ஒரு அனுபவமாக இருக்காது. அப்போ இரவுலேயும் முழிச்சிருந்து ஒரு கதை பேசணுன்னு ஒரு ஆசை இருக்கும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்துலேயும் ஒரு மணி நேரம் முழிச்சிருந்து கதை பேசிட்டு ஒரு 7:30க்கெலாம் எல்லாருமே படுத்துருவாங்க. அங்கே ஒரே மாதிரியான வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி வாழ போகிறாங்க, ஒரே மாதிரி வாழ்வாங்கன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி அதிகாலையில் வெளிச்சம் விடிஞ்சாதான் எழுந்திருப்பாங்க. விடிஞ்சாதான் வெளிச்சம் வரும், அப்போ தான் எழுந்திருப்பாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு அவங்க யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அங்கே மின் விளக்குகள் கிடையாது. அதனால் அதிகாலையில் யாரும் 4 மணிக்கு எழுந்திருக்கவும் மாட்டாங்க. எழுந்திருந்து என்ன பண்ண போகிறாங்க, எழுந்திருந்து அந்த குடிசைக்குள்ளே உட்காந்து தான் இருக்கணும். குடிசைக்குள்ளே தான் தூங்க போகிறாங்க. அவங்க அதிகாலையில் 4 மணிக்கு என்ன பண்ண போகிறாங்க, எழுந்துச்சி அப்படியே உட்காந்துருக்கணும். எப்படா விடியும், அப்போ வெளியே போகலாம். ஏன்னா குத்துருட்டாக இருக்கும். நீ வெளியில் போய் எங்கேயா போய் முட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்போ குடிசைக்குள்ளே உட்காந்துருக்கிறது தான் நல்லது. அதுக்கு நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கலாமே. வெளிச்சம் வர்ற வரைக்கும், விடிகிற வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கலாமே. எதுக்காக முழிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எழுந்திருப்பாங்க. அதுபோல் எல்லாருமே யாரும் அங்கே வித்தியாசமே வாழ மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் வித்தியாசமாக எதையுமே செய்ய மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்வாங்க. எப்படி ஆடு மாடெல்லாம் பாருங்கள், ஆடுகள் பாருங்கள் ஒரே மாதிரி வாழும். ஒரு ஆடு என்னைக்காவது நைட்டு உணவை தேடி அலையுதா? இல்லை. அது இரவாச்சுன்னா உட்காந்துருது, படுத்துருது. ஒரு மாடு இரவாச்சுன்னா படுத்துருது. அதுபோல் பகலாச்சுன்னா எழுந்து அது போய் புல் மேய போயிடுது. அதுபோல் மனிதர்களும் ஒரே மாதிரி வாழணும். அப்போ அந்த வாழ்க்கை எங்கே சாத்தியம்னா, இந்த மின்சாரம் இல்லாத, மின் விளக்குகள் இல்லாத, இயந்திரங்கள் இல்லாத, பள்ளிக்கூடங்கள் இல்லாத, கல்லூரிகள் இல்லாத, தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாத, அந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே தொழில் தான் செய்வாங்க. வித்தியாசமே எங்கே கிடையாது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பாருங்கள், ஒருத்தர் பிளம்பராக இருக்கார், ஒருத்தர் மெக்கானிக்காக இருக்கார், ஒருத்தர் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் டாக்டராக இருக்கார், ஒருத்தர் ஆசிரியர், ஒருத்தர் எம்எல்ஏ, ஒருத்தர் மந்திரி, ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் பிரதமர். இப்படி ஒவ்வொருத்தர் காய்கறி கடை வச்சுருக்கார், ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்கார். வித்தியாசம். இது வித்தியாசமான உலகம். இது வித்தியாசத்துக்கு பிறந்த உலகம் இது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு 2040க்கு அப்புறம் வரப்போகிற உலகத்தில் வித்தியாசமே கிடையாதுங்க. எல்லாருமே ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க, விவசாயம். எல்லாருமே விவசாயம் தான் பார்ப்பாங்க. அதுவும் ஒரே மாதிரியான விவசாயம். இப்போது அங்கே சமத்துவம் தான். எல்லாருக்குமே 2 ஏக்கர் நிலம் தான். 8 வயசுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கும், அதை எடுத்து நீ விவசாயம் பண்ண வேண்டியதான். அதில் வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், இங்கே பாருங்கள், தற்போது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்தில் ஒருத்தர்கிட்ட தோட்டம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட தோட்டமே இல்லை. ஒருத்தர்கிட்ட 10 ஏக்கர் இருக்குது, ஒருத்தர்கிட்ட 2 ஏக்கர் இருக்குது. வித்தியாசம். ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரு, ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கார், ஒருத்தர் சொந்த வீட்டில் இருக்கார், ஒருத்தர் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் மருத்துவராக இருக்கார். இது வித்தியாசத்துக்கு பிறந்த உலகம். இது வித்தியாசமான உலகம். வித்தியாசம்தான் இதோட இயல்பே. ஒற்றுமையே கிடையாது. வித்தியாசம்னா என்ன? ஒற்றுமை இல்லை அப்படின்னு அர்த்தம். வேற்றுமைன்னு அர்த்தம். வித்தியாசம்னா வேற்றுமைன்னு அர்த்தம். இது வேற்றுமை நிறைந்த உலகம். வேற்றுமை தான் இதோட அடிப்படையே. தன்னை வேறுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகில் வாழ்கிற மக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பிறரோடு நாம் ஒன்றுபடக்கூடாது, பிறரோடு ஒன்றுபட்டு விடக்கூடாது. அவன் இன்ஜினியர் படித்தா நாமளும் அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு மருத்துவம் தான் படிக்கும் அப்படின்னு மருத்துவம் முடியும். அவன் கலெக்டரானா அதுக்காக நானும் கலெக்டர் ஆகணுமா? நான் விஞ்ஞானியாக போகிறேன். இங்கே ஒரு ஒற்றுமையே கிடையாது. எந்த வகையிலுமே ஒற்றுமையே கிடையாது. அவர் வாடகை வீட்டில் இருந்தால் நான் சொந்த வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு வாடகை வீடு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இங்கே ஒற்றுமையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணாகவே இருப்பாங்க. ஒரு உணவுலையும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாமிசம் சாப்பிடுவார், ஒருத்தர் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் ஆடு பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் உணவு உண்ணும். அங்கே நான்வெஜ்ஜு வெஜிடேரியன்லாம் கிடையாது. ஆடோ மாடோ, மாடுகளில் எல்லா மாடுமே புல் தான் திங்கும். ஆனால் மனிதர்கள் தான் வித்தியாசமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க, வித்தியாசமான வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க, வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மட்டும்தான். இயற்கையோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையோடு இணைஞ்சி ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வாழும்போது எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். 2040க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லோரும் ஒரே மாதிரியான தொழில் விவசாயம், எல்லோரும் ஒரே மாதிரியான அந்த விவசாய தொழிலை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரியான விவசாய நிலம். 8 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம். அது மாதிரி அவங்க குடியிருப்பு நிலம் இருக்குல்ல, எல்லோரும் கூட்டு குடும்பமாக தான் வசிக்கணும். நான் தனி குடும்பம் அப்படின்லாம் போகவே கூடாது. கூட்டு குடும்பம், தாய் வழி மரபை தாய் வழி
தாய் வழி சொந்தங்களை அடிப்படையாக கொண்டு கூட்டு குடும்பங்கள் அங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்படித்தான் வாழணும்னு விதிமுறை இருக்கும். ஒரு ஏக்கர் பரப்பளவில் அங்கே குடியிருப்பு நிலம் இருக்கும். அந்த ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் அதன் பரப்பளவு 1 ஏக்கர் நிலம். இப்படி எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். அது மாதிரி அவங்க விவசாய நிலத்தில் வளர்க்கப்படுகிற மரங்கள் கூட ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் 2 தென்னை மரம் வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னா எல்லாருடைய விவசாய நிலத்துலேயும் 2 தென்னை மரம் தான் வளர்க்கணும். ஒரு விவசாய நிலத்தில் தென்னை மரம், ஏன்னா அவங்க உணவை அவங்க தான் உற்பத்தி பண்ண போகிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருக்குன்னா அந்த விவசாய நிலத்தின் முழுவதும் தென்னை மரமாக வைக்க முடியாது. ஏன்னா அவர் உற்பத்தி பண்ணி தான் அவர் தான் சாப்பிட போகிறார். அவர் ஒன்றும் தேங்காவையே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டார். அவருக்கு தேங்காய் தேவை, மாங்காய் தேவை, கொய்யாக்காய் தேவை, வெண்டைக்காய் தேவை, இப்படி எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே அவருக்கு தேவை. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் அவர் 2 தென்னை மரம் வச்சுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க விவசாய நிலத்தில் 2 தென்னை மரம் வைக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க விவசாய நிலத்தில் ஒரு மாமரம் வைக்கணும். ஏன்னா அவர் உற்பத்தி பண்ணி அவர் தான் சாப்பிட போகிறார். அவருக்கு ஒரு மாமரம் போதும். ஒரு வருடத்தில் ஒரு மாமரத்துலேருந்து ஒரு 500 மாங்காய் காய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 500 மாம்பழம் அவர் சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தருடைய விவசாய நிலத்துலேயும் ஒரு மாமரம் இருக்கும். அதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு மாமரம், 2 தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு பலா மரம். கொய்யா மரம் 2 வச்சுக்கலாம். ஒரு பலா மரம், ஒரு 2 மாதுளை மரம். இப்படி ஒரு விவசாய நிலத்தில் எல்லா விதமான மரங்களையும் அங்கே கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விளைநிலத்தில் உற்பத்தி ஆகிறது தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. அப்போது ஒரு விவசாய நிலத்தில் நீ கொய்யா மரம் ஃபுல்லாக வச்சு விட்டனு, கொய்யா பழம் தான் உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. வருஷம் முழுக்க நீ கொய்யா பழம் எப்படி சாப்பிடுவ? உனக்கு புதுமை தேவை தானே. கொய்யா பழம் சாப்பிட்டா அடுத்து ஒரு தேங்காய் தேவைப்படும். தேங்காய் சாப்பிடுவேன், மாங்காய் சாப்பிடுவேன், பல விதமான உணவுகள் உனக்கு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் தினமும் பலவிதமான உணவுகள் தேவை. அப்படின்னா உன்னுடைய விவசாய நிலத்தில் பலவிதமான மரங்கள் அங்கே இருக்கணும். பலவிதமான உணவுகளை தருகிற மரங்கள், பலவிதமான காய்கறிகள் பழங்களை தருகிற பலவிதமான மரங்கள் ஒவ்வொருவருடைய விவசாய நிலத்திலையும் இருக்கணும். அப்போ தான் பலவிதமான உணவுகள் ஒவ்வொருவருக்கும் பூர்த்தி செய்யப்படும். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை? பலவிதமான காய்கறிகள் பழங்கள் தேவைப்படுகிறது. அப்படின்னா பலவிதமான மரங்கள், பலவிதமான காய்கறிகளை தருகிற உணவுகளை தருகிற மரங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 ஏக்கர் நிலத்தில் இருக்கணும். ஆனால் அதில் ஒரு ஒற்றுமை என்னென்னா, ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் 2 மரம் தான் வளர்ப்பதற்கு அந்த ஊர் நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, 2 தென்னை மரம். அதுபோல தான் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருடைய விவசாய நிலத்துலேயே 2 தென்னை மரம் தான் இருக்கணும். ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஒரு மாமரம் தான் இருக்கணும்னு நம்ம ஊர் நிர்வாகம் அனுமதிச்சிருக்குன்னா அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருடைய விவசாய நிலத்துலேயும் ஒரு மாமரம் தான் இருக்கணும். எனக்கு 2 மாமரம் வேணும்னு யாரும் அடம்பிடிக்கக்கூடாது. அடம்பிடிச்சா ஊர் நிர்வாகம் அதற்கு அனுமதி கொடுக்காது. இப்படி வித்தியாசமே இல்லாமல் வாழக்கூடிய உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. எந்த வகையிலையும் அவன் எவனும் வித்தியாசப்படக்கூடாது. வேற்றுமையே அங்கே இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக வாழணும். அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இயற்கையோடு. ஏன்னா வேற்றுமை தான் வன்முறை உணர்ச்சியை உருவாக்கும், சண்டைகளை உருவாக்கும், அழிவை ஏற்படுத்தும். வேற்றுமை உணர்ச்சி இருக்குல்ல, அது அழிவை ஏற்படுத்தும். நான் பணக்காரன், நீ ஏழை, நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. வேறுபடுத்தணும். வேற்றுமையை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதி உருவாக்கப்பட்டது, இந்த மதம் உருவாக்கப்பட்டது. ஏழை பணக்காரர் என்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இங்கு உருவாக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, நான் உன்னை விட வித்தியாசமாக இருக்கணும். நீ எப்படி இன்ஜினியரிங் படிக்கிற, அதுபோல் நான் டாக்டரு. நீ இன்ஜினியர்னால் நான் டாக்டரு, நீ விஞ்ஞானின்னா நான் ஒரு கலெக்டரு. இப்படி வித்தியாசத்தை தேடுறாங்களா? அது மாதிரி தான் நீ உயர்ந்த சாதினா நீ தாழ்ந்த சாதினா நான் உயர்ந்த சாதி. அதுபோல தான் வேறுபடுத்தணும். மற்றவங்ககிட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தணுங்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தது தான் இந்த சாதி மதம் எல்லாம். மதம் கூட நீ எங்கள் மதம் தான் உயர்ந்தது. இஸ்லாமியர்கள்னு சொல்கிறாங்க, எங்கள் மதம் தான் உயர்ந்தது, எங்கள் கடவுள் தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை தான் சொல்கிறாங்க. கிறிஸ்டினும் அதை தான் சொல்கிறாங்க, எங்கள் இயேசு தான் உண்மையானவர், மற்றவங்கெல்லாம் சும்மா. அப்படி காரணம் என்னென்னா, மற்றவங்களோட நம்ம உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வேற்றுமையே வருது. வேற்றுமை எப்படி உருவாகுதுன்னா, மற்றவங்களோட நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அங்கே தான் வேற்றுமையே உருவாகுது. அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாரும் போல் சமத்துவத்தை நோக்கமாக கொண்டு இருக்கணும். எல்லாரும் சமமாக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு போட்டி போடணும். இப்போ எல்லாத்தையும் விட நம்ம அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது.
நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும். ஆனால் நமக்கு தேவையான உணவை சாப்பிடுவதற்கு நாம் பிறரோடு போட்டி போட வேண்டும். போட்டியோட நோக்கத்தை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. போட்டியோட நோக்கங்கிறது என்னென்னா, பிறரை விட நீ அதிகமாக சாப்பிட்ணுங்கிறது இல்லை. உனக்கு தேவையானதை சாப்பிட்றதுக்கு நீ மற்றவங்க கூட போட்டி போடணும். உனக்கு தேவையானதை நீ சாப்பிடுவதற்கு நீ மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும். நீ பிறரோடு போட்டி போடவில்லை என்றால் உனக்கு தேவையான உணவு கூட உன்னால் சாப்பிட முடியாது. இதுதான் போட்டியோட. ஆனால் இங்கே என்ன போட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பிறரை விட அதிகமாக சாப்பிடணும், அதுதான் போட்டி, அதுதான் வெற்றின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நிறைய சாப்பிட்டுட்டே சாப்பாட்டு போட்டிலாம் அப்படி தான் நடக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ உடலுறவில் கூட போட்டி நடக்கும். யார் அதிக நேரம் உடலுறவில் ஈடுபடும், நான் 1.5 மணி நேரம் ஈடுபடுவேன், நான் 1 மணி நேரம் ஈடுபடுவேன், அப்படி இருக்குது போட்டி. ஆனால் பிற உடலுறவிலும் போட்டி இருக்குது. என்னென்னா, எப்படி சாப்பாட்டில் போட்டி, நமக்கு தேவையான சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம பிறரோடு போட்டி போடுகிறோம். அதுபோல் உடலுறவில் நாம் இன்பம் அடைய வேண்டும், அதற்காகத்தான் நாம் பிறரோடு போட்டி போடுகிறோமே தவிர பிறரை விட அதிக நேரம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நாம் போட்டி போடக்கூடாது. இது போட்டியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். பிறரை விட நாம் பெரிய வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் போட்டி போடக்கூடாது. நமக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டணும். அதுபோல் பிறரை விட அதிகமாக சாப்பிட்டு விட வேண்டும் என்பதற்காக போட்டி போடக்கூடாது. நமக்கு தேவையான சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக நாம் பிறரோடு போட்டி போட வேண்டியிருக்கிறது. பிறரோடு போட்டி போட்டால்தான் நமக்கு தேவையான ஒரு வீட்டை நாம் கட்ட முடியும். பிறரோடு போட்டி போட்டு பிறரை விட பெரிய வீடு கட்டுவது என்பது போட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி போட்டியை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் போட்டின்னா என்னன்னு முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இங்கே போட்டி போட்டால் தான் நீ வாழவே முடியும். வாழ்வதற்காக தான் போட்டி போடுறதே தவிர நீ வாழணுன்னாலே நீ போட்டி போடணும். பிறரை விட சிறப்பாக வாழ வேண்டும், பிறரை விட ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒருவராக வாழ வேண்டும், பிறரை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போட்டி போடக்கூடாது. எல்லாருமே ஜெயிக்கணும். அதுக்காக நம்ம போட்டி போடுறோம். போட்டி போட்டால் தான் எல்லாருமே ஜெயிக்க முடியும். போட்டி போடாதவங்க தான் தோற்றுருவாங்க. யார் தோல்வியாளர்கள்னால் போட்டி போடாமல் இருக்காம அவங்க தான் தோல்வியாளர்கள். இப்போ 10 மாடு வந்து புல் மேயுது. 10 மாடுமே அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. போட்டி போட்டு தான் சாப்பிடுது. கடைசியில் பார்த்தா அந்த 10 மாடுமே ஜெயிச்சிருச்சு. 10 மாடுமே வயிறு நிறைய சாப்பிட்ருச்சு, புல் சாப்பிட்ருச்சு. ஆனால் போட்டி போட்டு தான் சாப்பிட்டுச்சு. அவைகளுக்கு வயிறு நிறைஞ்சவுடனே போட்டியை நிறுத்திக்கிச்சு. ஒரு மாடு என்ன பண்ணுது, எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்திடுச்சு. இன்னொரு மாடு அதுக்கு கொஞ்சம் பெரிய வயிறு, அது எனக்கு பெரிய வயிறு, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுது. சாப்பிட்டுட்டு இப்போ அது போட்டியை நிறுத்திடுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு மாடு என்ன பண்ணுது, அதுக்கு குட்டியோண்டு வயிறு, கன்றுக்குட்டி, அது கொஞ்சமாக சாப்பிட்டுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், என் வயிறு நான் நிரப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நிறுத்திடுச்சு. அப்போ இதில் 10 மாடும் இந்த மாதிரி வயிறு நிறைஞ்ச சாப்பிட்றதை நிறுத்தி கொண்டது. ஆனால் அவைகள் போட்டி போட்டு தான் சாப்பிட்டுச்சு. அந்த 10 மாடும் ஜெயிச்சிச்சு. 10 மாடும் வெற்றி பெற்று விட்டது. 10 மாட்டுக்கும் வயிறு நிறைஞ்சிச்சு. அதில் எந்த மாட்டுக்கு எனக்கு இன்றைக்கி புல் கிடைக்கல, நீங்கள் போட்டி போட்டு எல்லா புல்லையும் சாப்பிட்டுட்டீங்க, எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது, அப்போ அந்த மாடு தான் தோத்துருச்சு. உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது தோல்வி. பிறரை விட அதிகமாக உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்து விட்டால் அது வெற்றி. உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்து விட்டால், இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்து விட்டால் அது வெற்றி. உனக்கு தேவையானது கூட உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது தோல்வி. இங்கே வெற்றின்னு எதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பிறரை விட அதிகமாக எனக்கு கிடைத்து விட்டது, பிறரை தோற்கடிக்க வேண்டும், அவரை விட எனக்கு அதிகமாக வேண்டும், அதுதான் வெற்றின்னு நினைக்கிறான். உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைச்சா அது வெற்றி. அது உனக்கு தேவையானதை பெறுவதற்காக நீ பிறரோடு போட்டி போட வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அதை நீ பெற வேண்டும் என்றால் நீ பிறரோடு போட்டி போட வேண்டும். பிறரை விட அதிகமாக பெறுவதற்காக நீ பிறரோடு போட்டி போடாத. 10 மாடு இருக்குன்னா 10 மாடு தன் வயிற்றை நிரப்புவதற்காகத்தான் பிற மாடுகளோடு போட்டி போடுகிறதே தவிர பிற மாடுகளை விட அதிகமாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக போட்டி போடவில்லை. அங்கு கன்றுக்குட்டியும் போட்டி போடுகிறது, பெரிய மாடும் போட்டி போடுகிறது, எல்லா மாடும் அப்போ கன்றுக்குட்டிக்கு வயிறு சின்னது, அந்த சின்ன கன்றுக்குட்டியும் போட்டி போடுது. அந்த சின்ன கன்றுக்குட்டிக்கு சின்ன வயிறு, அது நிரம்பிச்சுன்னா அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம்.
அது வெற்றி பெற்று விட்டது. அப்போ போட்டிங்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். உனக்கு தேவையானதை பெறுவதற்காக நீ பிறரோடு போட்டி போடுகிறாய். பிறரை விட அதிகமாக பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக போட்டி போடவில்லை. உனக்கு தேவையானதை பெறுவதற்காக நீ பிறரோடு போட்டி போட வேண்டும். அப்போ தான் உனக்கு தேவையானது கூட உனக்கு கிடைக்கும். பிறரோடு போட்டி போடாமல் உனக்கு தேவையானதை நீ பெற நினச்சாக்கா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் போட்டின்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதிகாலையில் அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வாழணும், அது இந்த இயந்திர அறிவியல்களில் சாத்தியமில்லை. இது வித்தியாசமான உலகம், வித்தியாசத்துக்கு பிறந்த உலகம். இது வேற்றுமை. வித்தியாசம்னா வேற்றுமை நிறைந்த உலகம். இங்கே ஒற்றுமை சாத்தியமில்லை. ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஒற்றுமையை நினச்சா நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கலாம். ஒற்றுமையை சில விஷயங்களில் நம்மளால் சாத்தியப்படுத்தியிருக்க முடியும். நிறைய விஷயங்களில் எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு, எல்லோரும் ஒரே தொழில் செய்ய முடியாது. ஒரே மாதிரியான இந்த இயந்திர அறிவியலில் எல்லோரும் ஒரே மாதிரியான தொழில் செய்ய முடியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு அரசாங்கமே கட்டி கொடுத்துருக்கலாம். அப்புறம் எல்லாருமே அரசாங்க பள்ளியில் தான், பள்ளிகள் அரசுடைமையாக கட்டணம் இல்லாமல் கல்வி கற்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மருத்துவம். இப்படி நாம் ஒற்றுமையை, சமத்துவத்தை, வேற்றுமை இல்லாத தன்மையை நிறைய விஷயங்களில் ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் எல்லோரும் ஒரே தொழில் செய்ய முடியாது. ஒரு மருத்துவமனைன்னா அங்கே மருத்துவர் இருப்பார், செவிலியர் இருப்பார், காம்பவுண்டர் இருப்பார், பியூன் இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார், துப்புரவு பணியாளர் இருப்பாங்க. அப்போ அங்கே தொழிலுங்கிறது, அங்கே வேற்றுமைங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது இயல்பானது. அதை நீங்கள் மாற்றவே முடியாது. சில மாற்ற முடியாத விஷயத்தில் அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் நம்மளால் மாற்ற முடியும். ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கணும். ஏன்னா ஒற்றுமை தான் அமைதிக்கு உதவும். அமைதிக்கும் சமாதானத்துக்கும் ஒற்றுமை தான் உதவும். அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையை எங்கே ஏற்படுத்த முடியுமோ அங்கே ஒற்றுமையை உருவாக்கியிருக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி. நீங்கள் அதாவது கட்டணம் கொடுத்து வழக்கறிஞர்களிடம் வாதாட வைக்கக்கூடாது. உங்கள் வழக்குக்காக நீங்கள் நீதிமன்றம் போகிறீங்கன்னா கட்டணம் செலுத்தி வழக்கறிஞரை நியமிக்கக்கூடாது. அரசாங்கமே எல்லாமே பார்த்துக்கும். நீதியும் இலவசமாக கிடைக்கணும், கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். இப்படி எங்கெங்கெல்லாம் நீங்கள் சமத்துவத்தை, ஒற்றுமையை நிலைநாட்ட முடியுமோ அதெல்லாம் ஒற்றுமையை நிலைநாட்டியிருந்தால் அந்த உலகம் அமைதியாக இருந்திருக்கும். எங்கேயுமே ஒற்றுமை இல்லை. வீடு, அவங்க சின்ன வீடு, பெரிய வீடு, வாடகை வீடு, குடிசை வீடு, குச்சி வீடு, அப்புறம் பிளாட்ஃபாரம். அப்படின்னா எங்கே மனிதர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும்? கெட்ட எண்ணம் தான் வரும். வசதியாக வாழ்கிறவங்கள பார்த்தா தெருவில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு வயிற்றுச்சல் வரதான் செய்யும். அப்போ எல்லோரும் நீ இங்கே சமாதானத்தையும் அமைதியையும், குற்றங்கள் நடக்கக்கூடாது, ஒற்றுமையை ஏற்படுத்தணும், அமைதியும் சமாதானத்தை உருவாக்கணும்னு நினச்சிருந்தா எங்கேயெல்லாம் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியுமோ அதை நிலைநாட்டியிருக்கணும். தொழிலில் வேற்றுமை அது நம்மளால் இந்த இயந்திர அறிவியல் தவிர்க்க முடியாது. தொழிலில் வேற்றுமை ஏற்பட தான் செய்யும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார், ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் மெக்கானிக்காக இருப்பார். இங்கே எல்லாருமே இங்கே தேவையாக இருக்குது. ஒருத்தர் வாட்ச்மேனாக இருப்பார். இது ஆனால் யாரையும் நீ வாட்ச்மேன் தான் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தலை. அது அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டது. இங்கே எல்லாருக்கும் நீ மருத்துவர் ஆகலாம், யார் வேணாலும் என்னவா வேணாலும் ஆகலாம். உனக்கு விருப்பம் இருந்தால், உன்னுடைய விருப்பம்தான் உன்னுடைய தொழிலை தீர்மானிக்கிறது. அதுதான் இந்த ஏற்றத்தாழ்வில் உள்ள ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நியாயம். இந்த ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் காம்பவுண்டராக இருக்கார், ஒருத்தர் வாட்ச்மேனாக இருக்கார். இந்த ஏற்றத்தாழ்வை ஏன் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். அதனால் அவங்கவுங்க தேடிக்கிட்டது, யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தலை. அதனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சாதின்னு வரும்போது நீ கால்வாயை தான் நோண்டணும், நீ செருப்பு தான் தைக்கணும், வேறு தொழில் செஞ்சோன்னா அவ்வளோதான் அப்படின்னு, இந்த தொழில் தான் செய்யணும்னு எல்லாரும் கட்டாயப்படுத்தும் போது தான் அந்த சாதிக்கு எதிராக, அப்படி கட்டாயப்படுத்துகிற அந்த சாதி கட்டமைப்புக்கு எதிராக மக்கள் போராடினாங்க. அதை வெறுத்தாங்க, அதுக்கு எதிராக. ஆனால் இன்றைக்கி யாரும் நீ வாட்ச்மேனாக தான் இருக்கணும், வாட்ச்மேன் படித்து மருத்துவராக கூட ஆகலாம் அவரால் முடிஞ்சால், அல்லது வாட்ச்மேன் ஒரு மார்க்கெட்டு கூட, சூப்பர் மார்க்கெட்டு கூட வைக்கலாம் அவரால் முடிஞ்சால். அது அவருடைய விருப்பம்தான். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில், உன்னுடைய விருப்பம். அதுதான் நாம் அடைந்த முன்னேற்றம், வெற்றி. அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்றுக்கிட்டோம். அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் கூட சாதிங்கிறதே தொழில் அடிப்படையாக கொண்டதான். ஏன் சாதியை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அது கட்டாயப்படுத்துது. நீ செருப்பு தான் தைக்கணும், நீ சாக்கடை தான் க்ளீன் பண்ணணும், நீ சட்டிப்பானை தான் செய்யணும், வேறு தொழில் செஞ்சால் அவனை தான் உனக்கு வெட்டிவிடுவோம், கையை வெட்டிவிடுவோம், நீ தச்சு தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திச்சு. அதனால தான் அதுக்கு எதிராக மக்களுக்கு ஆசை இருக்கும்ல. ஒரு தச்சு தொழில் செய்கிறவங்க கூட எனக்கு அந்த சட்டிப்பானை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ அந்த ஆசைக்கு மதிப்பு இல்லாமல் நீ இதைத்தான் செய்யணும்,
நீ வந்து பூசாரியாக தான் இருக்கணும், நாங்கள் மட்டும் தான் பூசாரியாக இருப்போம், இந்த மாதிரி கட்டாயப்படுத்தும் போது தான், சொந்தம் கொண்டாடும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. அங்கே அதுக்கு எதிராக போகிறாங்க. அப்போ அதே ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குது. சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அது போன்ற ஏற்றத்தாழ்வு, அது சாதிங்கிறதே தொழிலை அடிப்படையாக கொண்டது தான். சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னா சாதி ஏற்றத்தாழ்வுகள் இங்கு கட்டாயமாக்கப்படுகின்றன, நிரந்தரமாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இதுவும் இப்போ இருக்கிற இன்ஜினியர், மருத்துவர், ஆசிரியர், கலெக்டர் இந்த மாதிரி தொழிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இதுலேயும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் இருக்காங்க. எல்லா தொழிலும் சமம் கிடையாது. வருமானம் உனக்கு எதில் அதிகமாக வருதோ அது உயர்ந்த தொழில் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். நீ மருத்துவர் ஆகிறதோ, இன்ஜினியர் ஆகிறதோ, அல்லது வாட்ச்மேன் ஆகிறதோ, அல்லது படிக்காமல் நீ வீட்டில் சும்மா இருக்கிறதோ உன்னுடைய விருப்பம். அது யாரும் ஒன்றை கட்டாயப்படுத்தலை. அதனால் இதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதை கூட நம்ம ஏற்றுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கூட நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்ஜினியர், டாக்டரு, கம்பவுண்டரு, ஒருத்தர் வாட்ச்மேன், ஒருத்தர் துப்புரவு பணியாளருக்கு கொஞ்சோண்டு சம்பளம், மருத்துவருக்கு நிறைய சம்பளம், அவருக்கு திறமை அதிகமாக இருக்குது, அவருக்கு நிறைய சம்பளம். இதை கூட நம்ம ஏற்றுக்கூடாது. மனிதர்கள் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், இதுதான் மேம்பட்ட சிந்தனை, இந்த உலகை கடந்த சிந்தனை. அது என்கிட்ட இருக்குது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். இந்த உலகம் செயலிழக்கும். ஏன்னா சமத்துவம் தான் நிரந்தரமானது, ஏற்றத்தாழ்வுகள் செயற்கையானது, வேற்றுமை என்பது செயற்கையானது, ஒற்றுமை தான் நிரந்தரமானது, ஒற்றுமை தான் இயல்பானது. நீங்கள் வேற்றுமை இருக்குல்ல, அதை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இங்கே காப்பாற்றணும். வேற்றுமையும் வித்தியாசத்தையும் ஒற்றுமை இன்மையையும் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் காப்பாற்ற முடியும். அப்போ நீங்கள் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தணும்னு, அதுதான் இயற்கையானது தான் நிரந்தரமானது. அப்போ அதுதான் அந்த மாற்றம் தான் வரப்போகுது. இயற்கையாகவே நடக்க போகிற ஒரு மாற்றத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். 2040 அப்புறம் இந்த செயற்கையான வித்தியாசத்தை கற்பிக்கிற, வேற்றுமையை வலியுறுத்துகிற, வேற்றுமைகளை கட்டமைக்கிற, வேற்றுமையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற, வேற்றுமையை அஸ்துவாரமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது 2040 செயலிழக்க போகுது. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அது ஃபுல்லாகவே சமத்துவம். அங்கே வேற்றுமை அங்கே எடுபடாது. ஏன்னா அங்கே மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. இந்த பள்ளிக்கூடமே உங்களுக்கு வேற்றுமையை தான் கற்பிக்கும். பள்ளிக்கூடம் என்ன பண்ணுது? மருத்துவரை உருவாக்குது. இதே பள்ளிக்கூடம் தான் விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் நர்ஸு எல்லாத்தையும் உருவாக்குது. எது? கம்பவுண்டரு, துப்புரவு பணியாளர், எல்லாத்தையும் எதாவது படிச்சுட்டு போனால் தான். இன்றைக்கி துப்புரவு பணியாளராக பணியாற்றணுன்னா கூட, ஒரு மருத்துவமனையில் நீங்கள் துப்புரவு பணியாளராக பணியாற்றணுன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 10வது படிச்சிருக்கணும்ல. அப்போது இந்த பள்ளிக்கூடங்கள் தான் ஏற்றத்தாழ்வுகளே உருவாக்குது. நீ டாக்டரை விட நர்ஸு கொஞ்சம் குறைவான பகுதி, குறைவான தொழில் அப்படின்னா அந்த நர்ஸையும் அந்த பள்ளிக்கூடம் தான் உருவாக்குது, டாக்டரையும் பள்ளிக்கூடம் தான் உருவாக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரையும் பள்ளிக்கூடம் தான் உருவாக்குது, அந்த டிரைவர் வண்டியில் உட்காந்துருக்கிற அந்த முதலமைச்சரையும் இந்த பள்ளிக்கூடம் தான் உருவாக்குது. ஆக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஒருத்தர் அந்த அதே கம்பெனியில் ஒரு கம்பவுண்டராக முடியாது, பியூனாக முடியாது. ஆக நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் இங்கே எந்த ஒரு தொழிலையும் நீ செய்ய முடியும். அப்போது இங்கே உள்ள எந்த ஒரு எல்லா தொழிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த தொழில்கள், அந்த தொழில்கள் பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்படுகின்றன, கல்லூரிகளில் கற்பிக்கப்படுகின்றன. ஏற்றத்தாழ்வுகளை தான் இந்த பள்ளிக்கூடம் கற்பிக்கிறது, கல்லூரி கற்பிக்கிறது. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்றுக்கிறோம். நாம் ஏற்றுக்கொள்கிற ஏற்றத்தாழ்வுகள். ஏன்னா உன்னுடைய விருப்பம் தான். நீ டாக்டர் ஆகிறதோ இன்ஜினியர் ஆகிறதோ உன்னுடைய விருப்பம். நீ நர்ஸ் ஆகிறதும் டாக்டர் ஆகிறதோ உன்னுடைய விருப்பம். உன்னுடைய விருப்பத்திற்கு நீ இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது, நீ விருப்பப்பட்டால் நீ டாக்டர் ஆகு, படித்து டாக்டர் ஆகிடு. இல்லை எனக்கு நர்ஸு போதும் அப்படின்னா நீ நர்ஸாகவே இருந்துடு. அப்போது இங்கே எதுவும் கட்டாயமாக, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நம்ம இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் யாரும் நீ இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, உனக்கு தகுதி இருந்தும் நீ இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுன்னு யாருமே உங்களை சொல்லலை. அதனால் இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கட்டமைக்கப்பட்டாலும், தொழிலில் ஏற்றத்தாழ்வு, அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள தொழிலை கற்பிக்கிற கூடமாக அந்த கல்லூரிகளோ பள்ளிகளோ இருந்தால் கூட நாம் ஏன் ஏற்றுக்கிட்டோம்னா அது அவரவர் விருப்பம். ஏற்றத்தாழ்வுகளை அவரவரே தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். ஒருத்தர் நர்ஸ் ஆகிறதும் டாக்டர் ஆகிறதும் அவரவர் விருப்பம். அதனால நம்ம இதை ஏற்றுக்கிட்டோம்.
அதனால் இது சரின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுவும் தப்பு தான். ஒரு சமத்துவம் என்பது என்னென்னா, எல்லோரும் ஒரே தொழில் செய்யணும், எல்லாருக்கும் ஒரே அளவு விவசாய நிலம், அந்த மாதிரி அதில் விளைவிக்கிற உணவுப் பொருள் கூட ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு விவசாய நிலத்தில் ஒருத்தருக்கு உள்ள விவசாய நிலத்தில் 2 தென்னை மரம் வளர்த்தா எல்லாருடைய விவசாய நிலத்தில் 2 தென்னை மரம், ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் 1 மாமரம் வளர்த்தா எல்லாருடைய விவசாய நிலத்துலேயும் 1 மாமரம் தான் வளர்க்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் சமத்துவம் இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு வாழ்க்கையாக நாம் வாழப்போகிறோம் 2040 அப்புறம். அந்த ஒற்றுமைக்கு ஏற்ற ஒரு உலகத்தை தான் நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஊரில் வாழ்ந்தால்தான் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு ஊரை நான் வடிவமைத்திருக்கிறேன். அந்த ஊரை பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அற்புதமாக வடிவமைத்திருக்கிறேன். அந்த ஊரில் வாழ்ந்தால் நீங்கள் ஒற்றுமையாக தான் வாழ முடியும், அந்த ஊரில் வாழ்ந்தால் சமத்துவத்தோடு தான் வாழ முடியும், அந்த ஊரில் பெண்கள் விடுதலை உணர்வோடு தான் வாழ முடியும், பெண்கள் ஆதிக்க மனப்பான்மையோடு தான் வாழ முடியும். பெண்களின் ஆதிக்கத்திற்கு அந்த ஊரில் வாழ்கிற ஆண்கள் அத்தனை பேரும் கட்டுப்பட்டவர்களாக தான் வாழ முடியும். பெண்களுக்கு உதவியாகத்தான் அந்த ஊரில் வாழ்கிற ஆண்கள் வாழ முடியும். அப்படி ஒரு உலகத்தை நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அதற்கான விதிமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். எனது வீடியோக்களில் நான் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எண் வரிசைப்படி எனது வீடியோக்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள்.